ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் தீப்பு vlogs. நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே ஈவினிங் மால் போயிருந்தோம். டிசம்பர் ஸ்டார்ட் ஆனாலே கிறிஸ்மஸ் வைப்பு கூடவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லா மால்லையும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டெக்கரேஷன் பார்க்கவே நிறையா பேர் மாலுக்கு போகிறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் ஒரு 4 o'clock போல் போயிருந்தோம். உள்ளே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மால் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க நிறையா இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சேர் போல் நம்ம அங்கே போய் உக்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் சண்டே போனதுனால செம்ம ரஷ்ஷு. ஒரு ஃபோட்டோஸ்க்கும் ஒரு வீடியோஸ்க்கும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் எடுத்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 members போல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே மால் உள்ள இது ராயல் கேஃபேனிட்டு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பசங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்கலான்ட்டு மெனு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா ப்ரௌனி சொன்னேன், பாப்பா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொன்னாங்க. ஸோ பசங்களையும் சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா செம்ம ரஷ்ஷு வெளியே. இந்த கிறிஸ்மஸ் டீம் டெக்கரேஷன் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பார்க்குறதுக்காக செம்ம கூட்டம். சண்டே வேறு போயிருந்தோமோ நாங்கள் பசங்களை கூப்பிட்டுட்டு கூட்டத்தை பார்த்த உடனே நான் இப்போ தானடா போனோம் இந்த சைடில், அதுக்குள்ளே இப்போ இவ்வளோ பேர் வந்தீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த லைட்டு டெக்கரேஷன் எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக கிறிஸ்மஸ் முடியறதுக்குள்ளே ஐ திங்க் நியூ இயர் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் மால் ஆஃப் ஏஷியா ஹெலங்காவில். நீங்கள் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க. பட் ஆனால் சண்டேஸில் மட்டும் போகாதீங்க, செம்ம கூட்டம். வீக் டேஸில் போனீங்கன்னா நீங்களும் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இதுக்கு பெஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 6:30 தான். இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. மார்னிங்ஸில் எதுவும் தெரியல. அங்கேயே ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஸ் எடுக்க நிறையா பிளேசஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே, அதுக்கப்புறம் இந்த இந்தியா ஃபெஸ்டிவல் லைட், இது போலலாம் நிறையா பிளேசஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்க தனித்தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் பசங்களோட போனீங்கன்னா நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் இந்த லைட் டெக்கரேஷன் இதுக்காக எவ்வளோ பேர் க்யூவில் நிற்கிறாங்க இதில் போய் வீடியோஸ் எடுத்துக்கணுன்னுட்டு. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. மெயினாக கிட்ஸை என்கேஜாக வச்சுக்க நிறையா சாண்டா கிளாஸ், அதுக்கப்புறம் மிக்கி மவுஸ், இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து பசங்கிட்ட ஷேக் ஹேண்ட் கொடுத்து ஹைஃபை கொடுத்து அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. நான் அங்கெல்லாம் போகல, டைம் ஆயிடுச்சு. ஸோ ரஷ்ஷு வேறு போக முடியாதுன்னுட்டு நாங்கள் இதோடய வந்துட்டோம் மறுபடியும். ஸோ எல்லா மால்லையும் இது போல் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.